புதையலும் முத்தும். இறைவனின் விருப்பத்தை நாடும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கண்டெடுக்கும் புதையலும் விலையுயர்ந்த முத்தும் இறையாட்சியாகும். இறையாட்சிக்காய் நமது நேரம், ஆற்றல், திறமைகளை செலவிடுவது மட்டுமல்ல, சில நேரங்களில் நமது நற்பெயரையும் கௌரவத்தையும் பதவி திறமைகளையும் இழப்பதற்கும் தயாராக இருக்க வேண்டும் என்று திருச்சபை நினைவு கூறும் புனித லொயோலா இன்னாசியார் ஸ்பெயின் நாட்டு போர் வீரராய் ஆடம்பர வாழ்வும் அலங்கார தொனியும் ஆட்கொண்டவராய் வாழ்ந்து வந்தார். பம்பலூனாவில் 1521 நடந்த போரில் காயமுற்று மருத்துவமனையில் ருடால்ஃப் எழுதிய கிறிஸ்துவின் வரலாறு என்ற புத்தகத்தின் வழி கிறிஸ்துவையும் அவரது அரசையும் பற்றி அறிய வருகின்றார். அப்போது இறையாட்சி என்ற விலையுயர்ந்த புதையலை, முத்தை கண்டு கொள்கின்றார். அந்நேரம் முதல் அனைத்தையும் துறந்து இறையாட்சிக்காய் தன்னை முழுவதும் கையளிக்கின்றார். இன்று நாம் தேடும் புதையல் என்ன? எவை என் விலை உயர்ந்த முத்துக்களாய் உள்ளன? பணமும் புகழும் அதிகாரமும் நாம் தேடும் புதையலா, முத்துக்களா, அல்லது புனித வாழ்வா, இறைவனோடு இணைந்து வாழும் இறையாட்சியா? நாம் வாழும் வாழ்வும் நமது தேடல்களும் இறையாட்சியை நோக்கிய பயணமாக இருக்கட்டும். நாம் தேடும் ஒவ்வொன்றும் இறையாட்சி என்னும் புதையலாக, முத்துக்களாக இருக்கும் வரம் வேண்டி இணைந்து ஜெபிப்போம்.